உங்களுக்கு மினிமம் 5 பைத்தன் லைப்ரரி தெரிஞ்சாலே போதும். உங்களால டேட்டா ப்ராசஸ் பண்ணி, விசுவலைஸ் பண்ணி ஒரு மெஷின் லேர்னிங் மாடல வந்து உங்களால ட்ரெயின் பண்ணக்கூடியதா இருக்கு. இந்த வீடியோல வாங்க டேட்டா சயன்ஸ்ல ரொம்ப பாப்புலரான லைப்ரரிஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த சேனலுக்கு புதுசுன்னா, நான் சிவானுஜன். என்னோட சேனல்ல வந்து டேட்டா சயன்ஸ், ஏஐ, மெஷின் லேர்னிங் ரிலேட்டட் டியூட்டோரியல் ஷேர் பண்ணிட்டு வரேன். ஸோ வாங்க டேட்டா சயன்ஸோட ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைப்ரரிஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பாய். ஸோ நம்பாய்ன்னு சொல்ல வர ஒண்ணுமில்ல. நியூமெரிக்கல் பைத்தன் பைத்தனோட ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான் இங்க நம்பை. ஸோ நம்பை வந்து என்ன பர்ப்பஸ்க்காக இங்க டேட்டா சயின்ஸ்ல யூஸ் ஆகுதுன்னா, காமனா வந்து என்ன இந்த அரேஸ வந்து கிரியேட் பண்ற அரேஸ்ன்னு ஒண்ணும் இல்ல. இந்த ஒன் டைமென்ஷனல் வெக்டர்ன்னு சொல்லுவோம். மற்றது வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்பரேஷன், இப்ப அரித்மெட்டிக் ஆப்பரேஷன் சொல்லும்போது என்ன அடிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ஸ்ட்ராக்ட் அந்த மாதிரியான என்ன மேத்தமெட்டிக்கல் ஆப்பரேஷன். மற்ற ரீஷேப்பிங். இப்ப நாங்க அரே கிரியேட் பண்ணணும்னு வரோம். ஸோ நீங்க அரே எங்க கொண்டு போய் கிரியேட் பண்றீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இந்த மெஷின் லேர்னிங்ல வந்து உங்களோட டேட்டா செட்ட ரிப்ரசென்ட் பண்ணணும். காமனா வந்து இந்த மெஷின் லேர்னிங் வந்து மெஷின் லேர்னிங் இந்த மாடல் வந்து காமனா நியூமெரிக்கல் வேல்யூ மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அப்ப நீங்க உங்களோட டேட்டா செட் இந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல தான் கூட இருக்கு. டெக்ஸ்ட் ஃபார்மேட் சேம் டைம் நியூமெரிக்கல்லயும் இருக்கு. அப்படி டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கும்போது நீங்க அதை வந்து கடைசியா என்ன நியூமெரிக்கல் ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணி எண்ட் ஆஃப் த டே வந்து நீங்க அந்த டேட்டா ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன ஒரு நியூமெரிக்கல் ரிப்ரசன்டேஷன் கொடுக்கணும். அந்த நியூமெரிக்கல் ரிப்ரசன்டேஷன் அதான் யூஸ் பண்றது தான் இங்க அரேன்ற ஒரு கான்செப்ட் வந்து இங்க நம்பைல யூஸ் ஆகுது. அப்போ காமனான மோஸ்ட் யூஸ் கேசஸ்ல வந்து நம்பை அரேல தான் எங்களோட இன்புட் டேட்டா இந்த மெஷின் லேர்னிங் மாடலுக்கு நான் கொடுக்க போற இன்புட் டேட்டா வந்து அரே ஃபார்மேட்ல தான் ரிப்ரசென்ட் பண்ணும். அதுல வந்து மேபி ஒன் டைமென்ஷனல் வெக்டர் இல்ல டூ டைமென்ஷனல் மேட்ரிக்ஸ் அந்த மாதிரி டைம்ல இருக்கு. மேபி அது ஒன் டே வெக்டரா இருக்கும்போது இல்லாட்டி ஒன் டைமென்ஷனல் அரேயா இருக்கும்போது சம்டைம்ஸ் நீங்க அதை 2Dக்கு ஷேப்பை சேஞ்ச் பண்ண வேண்டியது. அது அந்த டைம்ல வந்து இந்த ரீஷேப்பிங் அந்த கான்செப்ட் உள்ள கொண்டு வரலாம். பட் இண்டெக்ஸிங்ன்றது ஒன்றுமில்லை. நீங்க வந்து அந்த அரேல இருந்து ஒரு பர்ட்டிகுலர் எக்ஸ்ட்ரா ஒரு பெரிய டேட்டா செட் நீங்க அரேயா ரிப்ரசென்ட் பண்ணும்போது அதுல வந்து செகண்ட் இல்ல தேர்ட் ரோ வந்து நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்க்கணும். இந்த இண்டெக்ஸிங்கை யூஸ் பண்ணி என்ன உங்களால எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த பர்ட்டிகுலர் இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராட்காஸ்ட். இந்த ப்ராட்காஸ்டிங்ன்றது ஒன்றுமில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்ட்ட என்ன ஒரு ஒன் டைமென்ஷனல் அரே இருக்கு. சேம் டைம் வந்து உங்கள்ட்ட த்ரீ டைமென்ஷனல் அரேயும் இருக்கு. பட் இந்த ரெண்டு அரேயும் யூஸ் பண்ணி நீங்க என்ன ஒரு அரித்மெட்டிக் ஆப்பரேஷன் வந்து நீங்க செய்யணும்னு ஆசைப்படுறீங்க. ஸோ அப்ப அத வச்சு செய்யலாமான்னு நீங்க கேட்கும்போது, எஸ். அப்ப நீங்க அடிஷனல் கோட்ட வந்து நீங்க எக்ஸ்ட்ரா அடிஷனலா ஒரு லைனோ இல்ல 2 லைன் கோட் எக்ஸ்ட்ராவா நீங்க எழுதாமலே, இந்த பிராட்காஸ்டிங் கான்செப்ட் கூட வந்து நீங்க இந்த 2 அரேக்கான ஆப்பரேஷனையும் செய்ய முடியும். அது எப்படின்னா, நீங்க இந்த ஒன் டைமென்ஷனல் வெக்டர வந்து என்ன ஒன் டைமென்ஷனல் அரேல அந்த வெக்டர வந்து என்ன நீங்க 3Dயா வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். 3D வெக்டரா வந்து ஆட்டோமேட்டிக்காவே என்ன நம்பர் அரே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும். அந்த கான்செப்ட்ட தான் நாங்க பிராட்காஸ்டிங்ன்னு சொல்றது. காமனா வந்து என்ன நாங்க அரித்மெட்டிக் ஆப்பரேஷன் செய்யும்போது 2 அரேண்ட ஷேப் வந்து சேமா இருக்கணும். இப்போ ஒன்று 2/3 இருந்தா மற்றது 2/3 இருக்கணும். இப்ப அது ஒன் டைமென்ஷனா இருக்கும்போது என்ன அங்க வந்து என்ன ஒரு ஷேப்ல வந்து என்ன அதுக்குள்ள ஒரே ஒரு பாராமீட்டர் தான் இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து நாங்க அதை எக்ஸ்பேண்ட் பண்ணா தான் எங்களோட அரித்மெட்டிக் ஆப்பரேஷன் வந்து ஈஸியா இருக்கும். ஸோ இப்ப நீங்க வந்து இதில பத்தி டீப்பா படிக்கணும். நம்ப வந்து படிக்கணும்னு உங்களுக்கு ஆசையா இருந்தா, என்னோட சேனல்ல வந்து நம்ப பிளேலிஸ்ட் வந்து நான் போய்க்கிட்டு இருக்கு. சரியா? நான் இப்போ ஒரு கப்புள் ஆஃப் வீக்ஸ் முதல் ஸ்டார்ட் பண்ணேன். நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். அந்த பிளேலிஸ்ட்ட செக் பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து நான் முதலாவது லைப்ரரி. எங்க டேட்டா சயன்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான லைப்ரரி. இப்ப மெஷின் லேர்னிங் பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா டேட்டாவ ரிப்ரசன்டேஷன் நியூமெரிக்கல் ஃபார்ம்ல ரிப்ரசென்ட் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம். அடுத்தது வந்து பார்க்க போறது பெண்டாஸ்ன்ற ஒரு லைப்ரரி. ஸோ பெண்டாஸ்ன்றது ஒன்றுமில்ல. நீங்க ஆல்ரெடி எக்ஸெல்ல வொர்க் பண்ணியிருந்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சிமிலரான ஒரு ஃபங்ஷனாலிட்டி தான் இது குடுக்க போகுது உங்களுக்கு பெண்டாஸ். இப்ப நீங்க பெண்டாஸ்ன்னு பார்க்கும்போது அங்க மெயினா 2 டேட்டா டைப் கிடைக்கும். ஒன்று டேட்டா ஃப்ரேம், மற்றது சீரிஸ் கிடைக்கும். ஸோ இங்க வந்து நீங்க ஒரு எக்ஸெல் ஷீட்ட வந்து என்ன டேட்டா ஃப்ரேமா உங்களால கன்வெர்ட் பண்ணி, அதுக்கு பிறகு நீங்க எக்ஸெல்ல செய்ற உங்களோட வளமையான டாஸ்க்கள் எக்ஸ்ட்ராக்டிங், அனலைசிங், விசுவலைஸ் அந்த பர்ப்பஸ் அந்த டாஸ்க்கள வந்து உங்களால வந்து இந்த பெண்டாஸ் லைப்ரரிய யூஸ் பண்ணி ஈஸியா வந்து என்ன உங்களால செய்யக்கூடியது இருக்கும். அதுவும் ஈஸியா மட்டும் இல்ல ரொம்ப ஸ்பீடா, ரொம்ப ஃபாஸ்ட்டா பண்ணக்கூடியது இருக்கும். ஏன்னா நீங்க லார்ஜ் டேட்டா செட்ட நீங்க வந்து என்ன எக்ஸெல்ல வொர்க் பண்ணும்போது என்ன கொஞ்சம் மேபி அதுல என்ன சில லிமிட்டேஷன் இருக்கும். இல்லாட்டி மேபி எஃபிஷியன்சி குறைவா இருக்கும். பட் இங்க பெண்டாஸ நீங்க யூஸ் பண்ணும்போது என்ன ஒரு கப்புள் ஆஃப் லைன்ஸ் கோட்ல என்ன ரொம்ப ஸ்பீடா செய்யக்கூடிய மாரி இருக்கு. அதோட வந்து என்ன இந்த சிஎஸ்வி இல்ல எக்ஸெல் ஃபைல ரீட் பண்ணக்கூடிய ஃபங்ஷனாலிட்டி எல்லாமே இந்த பெண்டாஸ்ல இருக்குது. அந்த டேட்டா கிளீனிங் பண்ணலாம். நீங்க ஆல்ரெடி எக்ஸெல்ல பண்ணியிருப்பீங்க. மேபி இங்க வந்து என்ன ஃபாஸ்ட்டா பண்ணக்கூடியதா இருக்கும். டேட்டா கிளீனிங், ப்ராசஸிங், மற்ற ஃபில்டரிங் பண்ணலாம். இந்த குரூப்பை என்ன பர்ட்டிகுலர் குரூப்பா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த அந்த பர்ட்டிகுலர் குரூப்பை மட்டும் அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த பெண்டாஸ் லைப்ரரியை வந்து சூஸ் பண்ணலாம். ரொம்ப இந்த பெண்டாஸ்ன்றது கோர் லைப்ரரி டேட்டா சயின்ஸை பொறுத்தவரை. ஏன்னா நாங்கள் டேட்டா சயின்ஸ் டேட்டா தான் எங்களோட மெயின். அந்த டேட்டா வச்சு தான் இங்கே எல்லாமே செய்ய போகிறோம். அப்போ டேட்டா வந்து அதை ரீட் பண்ணுறதுக்கு அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு மெயினாக இந்த பேண்டாஸை தான் யூஸ் பண்ணோம். ஸோ இதை வந்து ஒரு டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். இந்த டேட்டா மேனிபுலேஷன் தான் இருக்கும் எல்லா டாஸ்க்குமே. ஸோ இங்கே பேண்டாஸ் நீங்கள் அப்படி படிக்கணும்னு இருந்தேன் என்னோட சேனலில் வந்து பேண்டாஸ் பிளேலிஸ்ட் இருக்கு. ஸோ இப்போ பேண்டாஸ் நான் என்னோட சீரிஸ் வந்து போய் கொண்டிருக்கு. ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க பேண்டாஸ். கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ அடுத்த நீங்க பார்க்க போற லைப்ரரி பார்த்தீங்கன்னா மேட்ப்ளாட்லிப். ஸோ மேட்ப்ளாட்லிப் பண்றது காமனா யூஸ் பண்றது வந்து டேட்டா விசுவலைசேஷன். சரியா? நான் காமனா வந்து என்ன டேட்டா வந்து அனலைஸ் பண்ணோம்னா என்ன அடுத்தது வந்து அதை விசுவலைஸ் பண்ணணும். விசுவலைஸ் பண்ணி அதுல என்ன பேட்டர்ன், அதுல என்ன ட்ரெண்ட்ஸ், அதுல என்ன கிடன் இன்சைட்ஸ் வந்து அதுல மறைஞ்சிருக்குன்றது என்ன கண்டுபிடிக்கணும். அப்ப நான் விசுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன எங்களால வந்து ஈஸியா வந்து அந்த பேட்டர்னை வந்து எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு.
ஸோ இந்த ஒரு பர்பஸுக்கு டேட்டா விசுவலைசேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இங்கே பைத்தனை யூஸ் பண்ணி நாங்கள் பண்ணும்போது, இங்கே டேட்டா சயின்ஸ் அனலைஸ் பண்ணும்போது, இங்கே விசுவலைசேஷன் பர்பஸுக்கு யூஸ் பண்ண போகிற முதலாவது லைப்ரரி வந்து பார்த்தீங்கன்னா மேட்ப்ளாட்லி. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஒரு பேசிக் ப்ளாட்ஸ், அதாவது இந்த பேசிக் ப்ளாட்ஸ் வந்து என்ன காமனான பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ளாட்ஸ் வைங்க, லைன் கிராஃப், லைன் ப்ளாட், அதில் ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணக்கூடிய பார் பிளாட். பார் பிளாட் கேட்டகரிக்கல் டேட்டா காமனாக யூஸ் பண்ணும். லைன் பிளாட் வந்து நியூமரிக்கல் வேல்யூ யூஸ் பண்ணும். அதுமாதிரி ஸ்கேட்டர் பிளாட்ன்ற இன்னொன்று இருக்குது, அதுவும் இந்த காமனாக நியூமரிக்கல் டேட்டா வந்து விஷுவலைஸாக பார்க்குறது. ரெண்டு வேரியோ உங்களோட டேட்டா செல்லில் ரெண்டு வேரியோ இருந்தால் என்ன, ரெண்டு காலம்ஸ் இருந்தால் ரெண்டு காலமுக்கு இடையில ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையான்னு ஹிஸ்டாகிராம் யூஸ் பண்ணும். அதேமாதிரி ஸ்கேட்டர் பிளாட்டை யூஸ் பண்ணும். அடுத்து ஹிஸ்டோகிராம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன காமனாக வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டா, ஒரு பர்டிகுலர் காலம், ஒரு ஏஜ் காலம் இருக்கு நம்ம டேட்டா செட்டில். நீங்கள் எக்ஸல் ஆல்ரெடி ஒர்க் பண்ணி இந்த ஒரு ஏஜ் காலம் இருக்குங்க, அது என்ன மாதிரி டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்குது, அது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா இல்லை ஸ்கியூனஸ் எதுவும் இருக்கா, அந்த ஈஸியாக பார்க்குறது. நீங்கள் ஹிஸ்டோகிராம் போட்டிங்கன்னா என்ன ஈஸியாக வந்து உங்களால் விஷுவலாக பார்க்கக்கூடியமே இருக்கும். அப்போ ஹிஸ்டோகிராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளாட். காமனாக வந்து என்ன நியூமரிக்கல் வேல்யூக்கு யூஸ் பண்ணுற ஒரு பிளாட் உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பிளாட். காமனாக வந்து அவுட்லேயரை செக் பண்ணுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் அவுட்லேயர் செக்கிங்க்கு வந்து என்ன பாக்ஸ் பிளாட்டை வந்து ஈஸியாக நாங்கள் யூஸ் பண்ணலாம். அதை வந்து மேட்ப்ளாட்லிப் யூஸ் பண்ணி நாங்கள் ஆக்சஸ் பண்ணக்கூடிய இருக்கும். இந்த டேட்டா விசுவலைசேஷன் கிராஃப்களை வந்து என்ன மேட்ப்ளாட்லிப் பலங்களை எங்களால் செய்யக்கூடியதாக இருக்கும். ஸோ அடுத்த நாங்கள் பார்க்க போகிற பிளாட் லைப்ரரி பார்த்தீங்கன்னா சீபோன். அப்போ நீங்கள் இருக்கலாம் சீபோனுக்கு என்ன பர்பஸுக்கு யூஸ் பண்ண போகிறோம், ஓகே சீபோன் நாங்கள் டேட்டா விசுவலைசேஷன் பர்பஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ நீங்கள் இருக்கலாம் ரெண்டுக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் அண்ட் ஏன்னா வந்து நாங்கள் மேட்ப்ளாட்லியுமே யூஸ் பண்ணோம். ஓகே அங்கேயே நாங்கள் டேட்டா விசுவலைஸ் பற்றி தான் கேட்குறாங்க. லைன் கிராஃப் கிரியேட் பண்ண போகிறோம், பார் பிளாட் கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ சீபோன் என்னது செய்யப்படுறோம், சீபோன் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டான லைப்ரரி. இப்போ அது எப்படி சீபோன் வந்து எப்படி மேக் பண்ணிக்கிறாங்கன்னா அது டாப் ஆஃப் மேட்ப்ளாட்லிப், அதாவது எங்களோட மேட்ப்ளாட்லிப்புக்கு மேலே டாப் அப், அதை பேஸ் பண்ணி, அதை ஒரு பேஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ணி அதை சில அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி வந்து இந்த சீபோன் லைப்ரரி வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன இது கொமனா வந்து கூட ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிலேட்டட் விசுவலைசேஷன் ரிப்ரஸன்டேஷனுக்கு வந்து இதை யூஸ் பண்ணாது. அந்த டேட்டா பிளஸ் ஸ்டாட்டிஸ்டிக் டுகெதர் ரெண்டையுமே சேர்த்து எங்களோட டேட்டாவோட ஸ்டாட்டிஸ்டிக்கையும் சைமல்டேனியஸ்லி வந்து விஷுவலாக பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு கேப்பபிலிட்டியை வந்து நாங்கள் சீபோன் கொடுக்குது. அதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பேர் பிளாட் ஒரு பிளாட் இருக்குது. நீங்கள் பேர் பிளாட் ஆக்சஸ் பண்ணி பண்ண அது வந்து மெட் பிளாட்டில் கிடையாது, இங்கே சீபோல ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. ஸோ நீங்கள் பேர் பிளாட்டை வச்சு நீங்கள் ஒரு டேட்டா செட் சைமல்டேனியஸான ஒரு வேரியஸ் ஒரு 6 ஃபீச்சர்ஸ் வந்து டுகெதராக உங்களால் பார்க்க முடியும். அதில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பேட்டர்ன், அதில் ஏதாவது ட்ரெண்ட்ஸ் இருக்காண்டு. ஸோ இதோட ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்து அதுக்கப்புறம் கீட் மேப் இருக்குது. ஸோ கீட் மேப் வந்து நீங்கள் வந்து ஈஸி ஆக்சஸ் பண்ணக்கூடியமே இருக்கும். இந்த கோரிலேஷன் மேப் தான் ஒரு கலர்ஸை பேஸ் பண்ணி ஒரு கீட் மேப் வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து எங்களோட ஃபீச்சர்ஸுக்கு இடையில ரிலேஷன்ஷிப், ஒரு காலம்ஸுக்கு முடியல மேபி இது கோரிலேஷன் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஈஸியாக வந்து எங்களால் விஷுவலாக பார்க்கக்கூடிய இந்த கீட் மேப் எல்லாம் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடியமே இருக்கும். சேம் டைம் வந்து ஸ்கேட்டர் பிளாட் வித் ரீக்ரெஷன் லைன். கொமனா வந்து இங்கே ஸ்கேட்டர் பிளாட் ரீக்ரெஷன் லைனோ லைன் கிராஃப் வந்து செப்பரேட்டாக வந்து இந்த மேட் பிளாட்ல ஈஸியாக கிரியேட் பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து டுகெதராக வந்து கிரியேட் பண்ணலாம். அதாவது ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒரே விஷுவல்லையே வந்து இந்த ஸ்கேட்டர் பிளாட்டுக்குள்ளால வந்து எங்களால் ஒரு லைன் ஒன்று கிரியேட் பண்ணக்கூடியமே இருக்கு. நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா நான் இப்போ சொல்கிறது. பட் பேசிக்காக உங்களுக்கு ஒரு ஐடியான்னு சொல்கிறது அந்த ஒரு டாட் இருக்கும். அதில் வந்து அதை கம்பேர் பண்ணி அதை டுகெதராக வந்து அதனோட ஒரு லைன் உங்களால் கிரியேட் பண்ண முடியுமா இருக்குமெண்ட் அதை விஷுவலாக வந்து சைமல்டேனியஸா எங்களால் பார்க்கக்கூடிய. ஸோ அதுலேருந்து ஒரு ரிலேஷன்ஷிப் படிக்கலாம். லீனியராக இன்க்ரீஸ் ஆகுதா இல்லாட்டி டைமோட வந்து கூடுதா இல்லை குறையுதான்னு. ஸோ நான் வந்து லேட்டராக வந்து என்னோட சேனலில் வந்து இப்போ டேட்டா சயின்ஸ் சீரியல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த சீரிஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அப்கமிங்ல வந்து சீபோன் மேட்ப்ளாட்லிப் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து பேண்டாஸ் அண்ட் நம்பர் சீரிஸ் போயிட்டு இருக்கு. சரியா நீங்கள் கட்டாயம் இந்த சேனல் செக் பண்ணி பாருங்க பிளேலிஸ்ட்டை. அதில் இதில் இன்ஃபர்மேஷன் அடிஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ வந்து அதோட வந்து ஸ்டைலிங் பர்பஸுக்கு வந்து சீபோனை வந்து யூஸ் பண்ணுறேன். ஸ்டைலிங் இந்த எஸ்தெட்டிக்ன்றது இன்னுமே எங்களோட என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணுறது, எங்களோட விசுவலைசேஷன் அவுட்புட்டை வந்து இன்னுமே வந்து ஃபர்தராக வந்து என்ஹான்ஸ் பண்ணி அட்ராக்டிவ் விசுவலைசேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து இந்த சீபோனில் நல்ல ஸ்டைலிங் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் சீவன் வந்து மோஸ்ட்லி ப்ரிப்பேர்டாக இருக்குது. ஆனால் மேட்ப்ளாட்லிப் தான் என்ன ஒரு பேஸ்மெண்ட், அது மதர் ஆஃப் டேட்டா விசுவலைசேஷன் சொல்லுவாங்க பைத்தன் கன்சிடர் பண்ண மாட்டேன். ஸோ இது இந்த நாளும் காமனாக யூஸ் பண்ணுற டேட்டா அனலிஸ் அண்ட் டேட்டா விசுவலைசேஷனுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மெயின் 4 லைப்ரரிஸ். இப்போ நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சைக்கிட்ல. இங்கே தான் எங்களோட மெஷின் லேர்னிங் டாஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணுற ஒரு லைப்ரரி. மெஷின் லேர்னிங் டாஸ்க்கு காமனாக யூஸ் பண்ணுற ஒரு ப்ரீ பில்ட் மெஷின் லேர்னிங் மாடலில் வந்து இந்த லைப்ரரி வந்து என்ன கன்சிடர் பண்ணியிருக்கு. ஸோ அதான் சொல்லுங்கள் மெஷின் லேர்னிங் டாஸ்க்கு மெயினாக காமனாக வந்து இல்லை மோஸ்ட் காமன் யூஸ் கேசஸ் லைப்ரரின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் காமனாக சைக்கிள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காமனாக வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து லீனியர் ரிக்ரெஷன், லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன், அடுத்து என்ன சப்போர்ட் வெக்டர் மிஷின், நெய்பிஎஸ், இந்த மாதிரியான மிஷின் லேர்னிங் மாடலில் வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் ஃப்ரீ பில் இருக்கு. நாங்கள் டேரெக்டாக இம்போர்ட் பண்ணி போட்டு அந்த மாடலை வந்து எங்களோட டேட்டா செட்டை கொடுத்து ட்ரெயின் பண்ணக்கூடியமே. ஸோ இந்த சைக்கிள் லேர்ன் வந்து சோட்டா எஸ்கேலர்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து என்ன காமனாக வந்து ஃப்ரீ பில் மிஷின் லேர்னிங் மாடல் இருக்குது. காமனாக ரீக்ரெஷன் டாஸ்க், கிளாசிஃபிகேஷன் டாஸ்க்கு யூஸ் பண்ணலாம். சேம் டைம் வந்து இங்கே ஃபீச்சர் இன்ஜினியரிங்கும் சைக்கிளில் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃபீச்சர் இன்ஜினியரிங் சொல்ல வர ஒன்றும் இல்லை. இந்த டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணி இந்த நியூமரிக்கல் என்கோடிங்னு சொல்லுவாங்க. நியூமரிக்கல் ஃபார்மேட்டுக்கு மாற்றி அதை ஸ்கேல் பண்ணுறோம். ஸோ என்கோடிங்னு சொல்ல வரது ஒன்றும் இல்லை. நாங்கள் லேட்டராக பார்க்கலாம் எங்களோட இதில் சீரிஸில். டேட்டா வந்து என்ன டெக்ஸ்ட் டேட்டா வந்து நியூமரிக்கல் டேட்டாவை கன்வெர்ட் பண்ணி சொல்கிறத என்கோடிங்னு சொல்லுவாங்க. ஸ்கேலிங்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை,
எங்களோட டேட்டா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ்ன்றது என்ன ஒரு 1லேருந்து 100 மட்டும் தான் ஒரு ஏஜ் இருக்கும். அது என்ன சேலரி என்று பார்த்தீங்கன்னா ₹100 ஒரு ₹100 1 லேக்ஸ் மட்டும் இருக்கும். அப்போ 2 ஸ்கேல் ஏஜ் ஸ்கேல் வேறையா இருக்குது. எங்களோட சேலரி ஸ்கேல் வேறையா இருக்கு. ஆனா எண்ட் ஆஃப் த டே எங்கட மெஷின் லேர்னிங் மாடலுக்கு 2மே சேம் ஸ்கேல்ல இருக்கணும். அப்ப இருந்தா அந்த மாடல் வந்து பயாஸ்டா. அப்ப அந்த ஒரு பர்ப்பஸ்க்காண்டி இந்த 2 ஸ்கேல் இந்த 1 to 100 டைம் 10 to 1 லேக் டைம் வந்து ஒரு சேம் ஸ்கேலுக்கு கொண்டு வர. ஃபார் எக்ஸாம்பிள் 0 to 1 0 to -3 to +3 அந்த மாதிரி ஸ்கேலுக்குள்ள கொண்டு வரதுக்காண்டி இந்த ஸ்கேலிங்கை யூஸ் பண்ணணும். இதுல வந்து நார்மலைசேஷன், ஸ்டாண்டர்டைசேஷன் 2 டெக்னிக் இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்றதுக்கான ப்ரீபில் மொடியூலும் வந்து இந்த சைக்கிள் இருக்கு. இப்போ 1 கோட் என்கோடர், லேபிள் என்கோடர், ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் அந்த மாதிரியான சில மொடியூல் அது சைக்கிள்னுக்குள்ள வித்தின் அதுக்குள்ளேயும் இருக்கு. ஸோ அதை நாங்கள் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதோட வந்து எங்களோட டேட்டா செட்டை வந்து ஸ்பிளிட் பண்றது. இப்போ கொமனா வந்து டேட்டா செட் பார்த்தோம்னா நீங்க எந்த டேட்டா செட்டை கொடுத்து நீங்க ட்ரெயின் பண்ண போகுது. ஒன்று ட்ரெயினிங் செட், டெஸ்டிங் செட் பிரிக்கணும் உங்களோட டேட்டா செட். நீங்க ஆஃப்டர் ப்ராசஸ் எல்லாம் மேல நீங்க அனலைஸ் பண்ணி கிளீன் பண்ணி விசுவலைஸ் பண்ண பிறகு கடைசியாக வந்து எங்களோட மாடலுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு போது 2 செட்டாக அப்படி ஒன்று ட்ரெயினிங், அதாவது மாடலை ட்ரெயின் பண்ணுறது, டெஸ்ட் வந்து எங்களோட மாடலோட பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேட் பண்ணுறது. உண்மையாவே இந்த எங்களோட மாடல் ப்ராப்பராக லேர்ன் பண்ணியிருக்கா இல்லையான்றது. ஸோ அந்த ஒரு பர்பஸுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் என்ன 2 எங்களோட டேட்டா செட் என்ன 2ஆ பிரிக்க வேண்டியது. அப்படி இருக்கும்போது அதை பிரிக்கிறதுக்கு இந்த ஸ்பிளிட் பண்றது எங்களோட டேட்டா செட் இந்த சைக்கிள்ல வந்து என்ன ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட்னு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ அங்கே இப்போ அதுக்கும் இந்த சைக்கிள் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யூஸ் கேஸாக வந்துருக்கு. ஸோ இந்த இந்த 5 லைப்ரரியுமே என்ன உங்களுக்கு பேசிக்கா போதும். என்ன உங்களோட முதலாவது மெஷின் லேர்னிங் மாடலை டெவலப் பண்ணி ட்ரெயின் பண்ணி என்ன ஒரு ப்ரிடிக்ஷன் கூட ஒரு ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் எடுத்து இல்லாட்டி ஒரு ரியல் வேர்ல்டு மேப்ல பண்ணி பார்க்க அப்படின்னு ஒரு வெப் டெவலப்பராக இருந்த ஒரு சிம்பிளா ஒரு மெஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணி அதை வந்து இன்டிகிரேட் பண்ண போறீங்க உங்களோட அப்ளிகேஷனோட. உங்களுக்கு இந்த 5 லைப்ரரிஸ் என்ன மோர் தேன் இனஃப். இந்த நம்பை, பெண்டாஸ், மேட்ப்ளட்லிப், சீபன் சைக்கிள் இந்த 5மே உங்களுக்கு இனஃப். உங்களோட ரீக்ரெஷன் அல்கோரிதத்தில் ஒர்க் பண்ணி போறீங்களா இல்லை கிளாசிஃபிகேஷன் அல்கோரிதத்தில் ஒர்க் பண்ண போறீங்க, ஏதாவது ஒன்றில் நீங்க சூஸ் பண்ணி ஒர்க் பண்றதுக்கு இந்த 5 லைப்ரரியுமே என்ன உங்களுக்கு இனஃப் ஆகும். ஸோ இப்போ நாங்கள் அடுத்த பார்க்க போகிறோம் கொஞ்சம் அட்வான்ஸான லைப்ரரி. இப்போ சைஃபைன்னு சொல்லுவோம், இல்லை சயின்டிஃபிக் பைத்தன். ஸோ இது கொமனா யூஸ் பண்றது என்ன, இது கொமனா வந்து நியூமரிக்கல் பைத்தன், அதாவது நம்பை நாங்கள் மேலே பார்த்து தானே அந்த நம்பை லைப்ரரியோட ஒரு எக்ஸ்டென்ஷன், அதாவது எக்ஸ்டென்ஷன் சொல்லலாம். அதை நம்பை வந்து அட்வான்ஸாக ஃபர்தராக டெவலப் பண்ணினா எப்படி இருக்குமுண்டா இந்த சயின்டிஃபிக் பைத்தனை சொல்லலாம். ஏன்னா வந்து இங்கே வந்து ரொம்ப மேத்தமெட்டிக்கல் கேவியா இருக்கும், கூட மேத்தமெட்டிக்கல் பர்பஸ், கூட சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங் ரிலேட்டட், சயின்டிஃபிக் ரிலேட்டடான ரிசர்ச் அந்த மாதிரியான பர்பஸுக்கு வந்து என்ன இந்த இதை வந்து யூஸ் பண்றாங்க. இது இந்த சைஃபைன்னு சொல்லுவோம், இல்லை சயின்டிஃபிக் பைத்தன்னு சொல்லுவோம். கொமனா வந்து மேத்தமெட்டிக் ஹெவின்னு சொன்னோம். ஸோ அந்த மேத்தமெட்டிக்கல் இந்த லீனியர் அல்ஜிப்ரா அந்த மாதிரியான எடுத்தாங்க மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன். அதில் ஸ்டாட்டிஸ்டிக்ல வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் இருக்குன்னு நினைப்பேன். ஹைப்போதீசிஸ்ல சி ஸ்கியார்ட் இல்லாட்டி வந்து டி டெஸ்ட், சி டெஸ்ட், அனோவா அந்த மாதிரியான டெஸ்ட்டுகளும் இங்கேயுமே என்ன ஆக்சஸ் பண்ணக்கூடிய இருக்கு. நாங்கள் இந்த ஃப்ரீபில்ட் லைப்ரரியை யூஸ் பண்ணி இந்த ப்ரீபில் கோட் பேக்கேஜை யூஸ் பண்ணி எங்களை டெஸ்டிங் வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், டெஸ்டிங்கை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். மாதிரி ஆப்டிமைசேஷன் பர்பஸுக்கு என்ன இதை யூஸ் பண்ணலாம். இப்போ மினிமம் மேக்ஸிமம் கான்ட்ரா இருக்குங்க, எங்களோட கேர்வ் இருக்குங்க. இந்த கால்குலஸில் பார்த்துட்டு தானே கால்குலஸ் கேர்வில் வந்து இப்போ எங்களோட லோக்கல் மினிமா இல்லை குளோபல் மினிமா அந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். ரிசர்ச் பர்பஸுக்கு ரொம்ப ஒரு என்ன ஒரு மோஸ்ட் பாப்புலர் லைப்ரரியாக இருக்குது. அடுத்து வந்து சிக்னல் ப்ராசஸிங். மேபி இப்போ நீங்கள் ஆல்ரெடி இப்போ டேர்ம்ஸ் புதுசாக இருக்கும், இந்த ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ், ஃபில்டரிங் டேர்ம்ஸ் உங்களுக்கு புதுசாக இருக்கும். பட் ஆல்ரெடி நீங்கள் இந்த கான்செப்ட்ல ஃபேமிலியா இருந்தீங்கன்னா என்ன சொல்றேன் உங்களுக்கு. ஸோ இது இந்த சிக்னல் ப்ராசஸிங் என்ன சயின்டிஃபிக் பைத்தன் வந்து கொமனா யூஸ் பண்றாங்க, இந்த ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்மிங், இந்த ஃபில்டரிங் இந்த பர்பஸ் யூஸ் ஆகும். ஸோ இதான் என்ன சயின்டிஃபிக் பைத்தன், அதாவது சைஃபை லைப்ரரி, இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் லைப்ரரி. டேட்டா சயின்ஸ்ல வந்து எங்களோட சீனாரியில கண்டெக்ஸ்ட்டுக்கு தேவைக்கேற்ற மாதிரி எங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸ் மாடல். ஸோ இது நேம்லேயே உங்களுக்கு தெரியும், ஸ்பெசிஃபிக்காக ஸ்டாட்டிஸ்டிக் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுற ஒரு இம்பார்ட்டன்ட் லைப்ரரி. ஸோ இங்கே வந்து ஸ்டாட்டிஸ்டிக் அனாலிசிஸ் இண்டிகில் ரிக்ரெஷன் அனாலிசிஸ், லீனியர் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் அனாலிசிஸ், ரிலேஷன்ஷிப் ஐடென்டிஃபை, லீனியர் ரிலேஷன்ஷிப் இருக்கு டேட்டா செல் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன ரிக்ரெஷன் அனாலிசிஸ் செய்து பார்க்கலாம். அடுத்து வந்து டைம் சீரிஸ் அனாலிசிஸ். டைம் சீரிஸ் அனாலிசிஸ் வந்து இந்த அரிமா மாடல்லாம் இந்த ஸ்டெட்ஸ் மாடலில் ஆக்சஸ் பண்ணக்கூடிய டைம் சீரிஸ் போக்காசி. இப்போ ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸ் டேட்டா எடுத்து நீங்கள் 10 இயர்ஸ் அனலைஸ் பண்ணி போட்டு ஒரு டைம் சீரிஸ் என்ன டைம் பேஸ்ட் அனாலிசிஸ் ஒரு 2000 டேட்டா செட் எடுத்து அதை அனலைஸ் பண்ணி இப்போ அடுத்த 5 வருஷத்துல என்ன நடக்கும், இல்லை எப்படி அந்த டேட்டா பேட்டர்ன் இருக்கும், என்ன இந்த மாதிரி ஸ்டெட்ஸ் மாடலை வச்சு என்ன டாரிமா இல்லை போகாசி மாடலை வச்சு என்ன உங்களால் ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய. ஸோ அந்த ஒரு பர்பஸுக்கு இந்த ஸ்டெட்ஸ் மாடல் லைப்ரரி டேட்டா சயின்ஸ்ல வந்து யூஸ் பண்றேன். அடுத்து வந்து இந்த டெஸ்டிங்னு சொன்னேன், ஆல்ரெடி நாங்கள் சைஃபைலையும் செய்யக்கூடியதாக இருக்கு. சேம் டைம் இங்கே வந்து இந்த ஸ்டெட்ஸ் மாடலை யூஸ் பண்ணி இந்த ஹைப்போதீசிஸ் லைக் டி டெஸ்ட், சி ஸ்கொயர், அனோவா இந்த மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக் அனாலிசிஸ் வந்து டிரெக்டா இந்த ஃப்ரீபில் கோட் இருக்கு, அந்த ஃப்ரீபில் பேக்கேஜ் அதை யூஸ் பண்ணி டிரெக்டா என்ன ஒரு 2-3 லைன்ஸ் கோட்லேயே வந்து இந்த டெஸ்டிங் இந்த ஹைப்போதீசிஸ் டெஸ்டிங் ஈஸியாக வந்து எங்களால் செய்யக்கூடிய இருக்கும். பட் எங்களுக்கு கட்டாயம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேசிக் நாலேஜ் இருக்கணும், அப்போ அந்த கோடிங் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பட் அந்த நாலேஜை பேஸ் பண்ணி ஈஸியாக வந்து டெஸ்டிங்கை வந்து எங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கு. ஸோ அடுத்து இது வந்து இந்த இப்போ கடைசியாக வந்து சைஃபை இந்த சயின்டிஃபிக் பைத்தன் ஸ்டெட்ஸ் மாடல் வந்து காமனா வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக் அனாலிசிஸ்க்கு வந்து காமனா சைமல்டேனியஸாக யூஸ் பண்ணிட்டு இருப்பான். அதோட வந்து இந்த லீனியர் அல்ஜிப்ரா அந்த மாதிரி கால்குலேஷன்
அந்த மாதிரியான என்ன கூட நியூமரிக்கல் கால்குலேஷன் ப்ளஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இந்த 2 லைப்ரரியும் என்ன சயின்டிஃபிக் பைத்தன் SciPy டெக்ஸ்ட் மாடல் யூஸ் இனி வந்து பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா டீப் லேர்னிங் ஃப்ரேம்வொர்க். இப்போ 2 லைப்ரரி இருக்கு மெயினா டென்சர்ஃப்ளோ அண்ட் பைடார்ச். இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டீப் லேர்னிங் சொல்ல வரோம்ல நியூரல் நெட்வொர்க் பேஸ்ட் மாடல். அதாவது என்ன ஒரு ஆர்கிடெக்சரை வச்சு நியூரல் நெட்வொர்க் இப்போ ரொம்ப ரொம்ப பாப்புலரா இருக்கு நியூரல் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர். அது ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்கிடெக்சர் என்ன டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ChatGPT மாதிரியான இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் எல்லாமே உருவாயிட்டு வருது. இப்போ லார்ஜ் ChatGPT, ஜெமினி, கிளவுட், பெர்ப்ளெக்சிட்டி இந்த மாதிரியான மாடலுக்கு பேஸ்மெண்டா இருக்கிறது இந்த நியூரல் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர். அப்ப அந்த ஆர்கிடெக்சரை நாங்க டெவலப் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் 2 லைப்ரரி கேட்டீங்கன்னா இந்த டென்சர்ஃப்ளோ அண்ட் பைடார்ச் தான் சொல்றோம். சரியா? ஸோ இந்த ரெண்டுமே வந்து காமனா டீப் லேர்னிங் ஃப்ரேம்வொர்க் இல்லாட்டி நியூரல் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் டெவலப் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு 2 பிரதான ஃப்ரேம்வொர்க்கை நாங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதில் முதலாவது பார்த்தீங்கன்னா டென்சர்ஃப்ளோ பார்த்தீங்கன்னா கூகுளால டெவலப் பண்ணது. கூகுள் பிரெயின் என்ற ஒரு குரூப் பீப்புளால வந்து டெவலப் பண்ண ஒரு ரிசர்ச் டீம் அவங்கள டெவலப் பண்ண ஒரு ஃப்ரேம்வொர்க் தான். ஸ்டார்டிங்ல வந்து கொமனா வந்து கூகுள் வந்து தன்னோட ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் யூஸ் பண்ண அப்புறம் லேட்டரா வந்து என்ன இந்த டென்சர்ஃப்ளோ வந்து ஓப்பன் சோர்ஸா மாறிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து என்ன இப்போ நிறைய பேர் வந்து என்ன டென்சர்ஃப்ளோ வந்து அக்சஸ் பண்ணி இப்போ அவங்களோட ஓன் ஆர்கிடெக்சர் என்ன ஓன் டீப் லேர்னிங் மாடலில் வந்து அவங்களால டெவலப் பண்ணி அவங்களோட ஓன் ப்ரொடெக்ஷனில் வந்து செய்யக்கூடியதாக இருக்கு. ஸோ இது வந்து கூகுளால் டெவலப் பண்ணப்பட்ட ஒரு ஒரு ப்ராடக்ட் ஒன்று டென்சர்ஃப்ளோ. ஸோ கொமனா வந்து இப்போ அட் த மூமெண்ட் வந்து கேட்டிங்கன்னா இது கூட இண்டஸ்ட்ரி லெவல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இண்டஸ்ட்ரியில் ப்ரொடெக்ஷன் லெவல் இப்போ ஒரு பெரிய கம்பெனி ஒரு என்டர்பிரைஸ் கம்பெனி ஒன்றில் வந்து இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண ஒரு என்டர்பிரைஸ் லெவல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது லைக் பேங்கிங், ஹெல்த் கேர், இல்லை லைக் ஃபைனான்ஸ் இல்லை வெரி எனி அதர் டொமைன். இப்போ நீங்கள் நிறைய டொமைன் நான் எக்ஸாம்பிளுக்கு 3 டொமைன் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியில் வந்து ரியல் வேர்ல்டு இண்டஸ்ட்ரியோ இல்லாட்டி ப்ரொடெக்ஷன் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீப் லேர்னிங் ரிலேட்டட் மாடல்ஸை யூஸ் பண்ணி இப்போ புதுசாக ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பண்ணா கட்டாயம் இங்கே டென்சர்ஃப்ளோ வந்து ஒரு லீடிங்காக இருக்குது இப்போ. ஸோ இந்த இதுகளுக்கு வந்து காமனாக வந்து டென்சர்ஃப்ளோ யூஸ் பண்ணியிருக்காங்க டீப் லேர்னிங் பேஸ்ட் ஆல்கோரிதம் இல்லை நியூரல் நெட்வொர்க் பேஸ்ட் மாடலை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு டென்சர்ஃப்ளோ என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் லைப்ரரி இருக்குது. ஸோ அடுத்தது பார்ப்போம் பைடார்ச். ஸோ பைடார்ச் பார்த்தீங்கன்னா யார் டெவலப் பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக். இப்போ நாங்கள் மெட்டான்னு சொல்கிறோம். ஸோ மெட்டாக்கள் இப்போ நிறைய கம்பெனி லைக் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரி இப்போ காமனாக வந்து ஏர்லியர் டைமில் வந்து ஃபேஸ்புக்கான நேமில் இருந்தால் அவங்க தான் அவங்களுடைய ரிசர்ச் லேபில் வந்து இந்த பைடார்ச்சை டெவலப் பண்ணாங்க. ஸோ அது வந்து இப்போ பைடார்ச்சோட இப்போ அட் மூமெண்ட்ல எங்க கூட யூஸ் கேஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அகாடமி அண்ட் ரிசர்ச். இப்போ எங்களை ரிசர்ச் குரூப் ரிசர்ச் கம்யூனிட்டி இப்போ ரிசர்ச் வந்து என்ன புதுசு என்ன வேரியஸ் ஆர்கிடெக்சர்ஸை டெவலப் பண்ணி இப்போ நியூ எம்எல் ஆர்கிடெக்சர்ஸ் என்ன டெவலப்பிங் நியூ எம்எல் ஆர்கிடெக்சர் புதுசாக என்ன ரிசர்ச் மூலமா என்ன நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்பாங்க. இந்த ஆர்கிடெக்சர் பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கூட எவாலுவேட் பண்ணி பார்ப்பாங்க, டெஸ்டிங் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ ஒரு பெஞ்ச் மார்க் வச்சிருந்தாங்கன்னா அந்த பெஞ்ச் மார்க்கோட புதுசாக ஒரு ஆர்கிடெக்சரை கிரியேட் பண்ணி கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க அதோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன மாதிரி. ஸோ இந்த மாதிரியான பர்பஸுக்கு இந்த பைடார்ச் ரொம்ப ஈஸியாக ரீசன் வந்து என்னன்னா இது வெரி ஃபிளெக்சிபிளான ஒரு கோடிங் ஸ்டைல வந்து கொடுக்குது. கிட்டத்தட்ட பைத்தானிக் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் என்ன நீங்க பைத்தன்ல எப்படி கோட் எழுதுறீங்களோ கிட்டத்தட்ட சிமிலர் வேல வந்து பைடார்ச் கோட்டுமே இருக்கு. பைத்தனை பேஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணது. ஸ்டில் அந்த ரைட்டிங் பைடார்ச் கோட் எழுதிங்களா என்ன அது ஸ்டில் ரைட்டிங் லைக் நார்மல் பைத்தன் கோட் மாதிரி ஒரு ஃபீல் ஒன்றை கொடுக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு நீங்க பைத்தனி கோட் எழுதுறதுக்கு. பைடார்ச் யூஸ் பண்ணி நீங்க ஒரு நியூரல் நெட்வொர்க் கோட் எழுதுறீங்க இல்லை ஒரு ஆர்கிடெக்சர் டெவலப் பண்ண போறீங்கன்னா இந்த கோடிங் ஸ்டைல் வந்து லைக் பைத்தானிக் ஸ்டைல் இருக்கும். அதுதான் சொல்றாங்க அது ஃபீல் லைக் இந்த ரைட்டிங் நார்மல் பைத்தன் கோட்னு சொல்ல வராங்க. ஸோ இது வந்து ஹியூஜ்லி பாப்புலர் என்ன AML ரிசர்ச் கம்யூனிட்டி. இப்போ ரிசர்ச்ல வந்து என்ன ஒரு மோஸ்ட் பாப்புலர் பைடார்ச் இருக்கு. அது சேம் டைம் எங்களோட இண்டஸ்ட்ரி லெவல்ல ப்ரொடெக்ஷன் லெவல்ல பார்த்தோம்னா டென்சர்ஃப்ளோ வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு லைப்ரரியா இருக்கு. ஸோ இது வந்து காமனா இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன எங்களோட டீப் லேர்னிங் நியூரல் நெட்வொர்க் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ற ஒரு மோஸ்ட் பாப்புலர் லைப்ரரி. ரைட்னா இந்த ரெண்டுமே பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு டீப் லேர்னிங் லைப்ரரி. ஸோ நீங்க ரெண்டுமே வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ அட் மூமெண்ட் என்னோட சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா டென்சர்ஃப்ளோ சீரிஸ் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க டென்சர்ஃப்ளோ படிக்கணும்னா கட்டாயம் செக் பண்ணி பாருங்க. பேசிக்ஸ் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. சரியா? டென்சர்ஃப்ளோல வந்து எப்படி பேசிக்கா வந்து ஒரு டென்சர் கிரியேட் பண்றது, எப்படி அதை மேனிபுலேட் பண்றது, எப்படி அதில் 2Dல 3Dக்கு சேஞ்ச் பண்ணுறது பேசிக் இன்ஃபர்மேஷனா இப்போ ஸ்டார்ட் பண்ணி சீரிஸ் ஒன்று போயிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த லைப்ரரிஸ் தான் காமனாக வந்து டேட்டா சயின்ஸ்ல அட் காமனாக யூஸ் பண்ற லைப்ரரி. இப்போ நாங்கள் லேட்டரா வந்து இப்போ பேருக்கு நாங்கள் ஃபியூச்சர் வீடியோவில் வந்து ஃபர்தரா பார்க்கலாம். பட் அட் த மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9 லைப்ரரிஸ் தான் 9 லைப்ரரி தான் மெயினாக வந்து நீங்கள் ஒரு டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்ட் ஒரு மெஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட்ல போனீங்கன்னா இந்த 9 லைப்ரரிஸ்க்குள்ள தான் ஏதாச்சும் ஒரு லைப்ரரி தான் நீங்க மெயினா என்ன பேரலா ஒர்க் பண்ணி இந்த 3 to 4 இல்ல 4 to 5 லைப்ரரிஸ்ல நீங்க பேரலா ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல வந்து என்ன நாங்க டேட்டா சயின்ஸ்ல காமனா யூஸ் பண்ற ஒரு லைப்ரரிஸ் பத்தி பார்த்துருந்தோம். இந்த மோஸ்ட் ஸ்பெசிஃபிக்கா வந்து மோஸ்ட் பாப்புலர் லைப்ரரிஸ் வந்து ஸோ அதை இப்போ எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணாங்க அதுக்கு அதோட யூஸ் கேஸ் என்னன்னு ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து வேணா பார்க்கலாம். நாங்கள் அடிஷனல் இப்போ இருக்கிற இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் இப்போ நீங்க காய்ச்சிட்டு இருக்கிற ஏஜென்சி ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு, ஹாட் டாபிக்கா இருக்கு. இந்த மாதிரி இடங்கள் இந்த மாதிரி லைப்ரரி ஸோ இந்த மாதிரி ஃப்ரேம்வொர்க்கை யூஸ் பண்றாங்க. ஸோ இதுக்கும் இந்த லைப்ரரிஸ்க்கு கம்பெனிஸ் இல்லை கனெக்ஷன் இருக்கான்றத
நாங்க இன்னொரு வீடியோல வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள உங்களோட கருத்துக்கள வந்து என்னோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.